ஒரு சட்டை வாங்கினேன். அதுக்கு என்னமோ நான் பணத்தை தண்ணியா இறைச்சு செலவு பண்றேன்னு மாமா சொல்றாரு. நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிய. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்லங்க. உங்களை கோவப்பட சொல்லல, கத்தி சண்டை போடுங்கன்னு சொல்லல, ஏன் பொண்டாட்டியை நீங்க எப்படி கேள்வி கேட்கலான்னு பஞ்ச் டயலாக்லாம் பேச சொல்லல. எனக்கு சப்போர்ட் பண்ணி அத்தை பேசுறாங்க, சித்தப்பா பேசுறாங்க, கதிரு, ராஜி, இதோ மயிலக்கா அவங்க கூட பேசினாங்க. நீங்க பேசணும்னு நான் ஒரு வார்த்தை எதிர்பார்க்க மாட்டேனா? நீங்க பேசிருக்கலாம்லங்க. கரெக்டு தான், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே கரெக்டு தான் மீனா. அப்பா அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நீ அவர் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, வருத்தப்படாத. ஆமா, சபையில வச்சு கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்துகிட்டு தனியா வந்து ஆறுதல் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. சாரி மீனா, அப்பா இப்படி ஏதாச்சும் பேசுனா இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு எனக்கு சொல்லணும் தான் தோணுது. இந்தா தொண்டை வரைக்கும் வார்த்தை வருது, ஆனா அதுக்கு மேல வார்த்தை வரவே மாட்டேங்குது. பல வருஷ பழக்கம் இல்ல மீனா, அத சட்டுன்னுலாம் மாத்திர முடியாதுல்ல. இங்க பாரு, ஆனா என்னை மாத்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். எனக்காக இல்லைனாலுமே உனக்காக மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் மீனா.